பிசாசானவன் மற்றவர்களை டார்கெட் பண்ணுறதை காட்டிலும் பிரசங்கியார் இன்னும் அதிகமாக டார்கெட் பண்ணுறான். அதாவது பொதுவாகவே பிசாசானவன் விசுவாசிகளை அதிகமாக டார்கெட் பண்ணுவான். ஏன்னா அதுக்கு சிம்பிள் விளக்கம். ஏன்னா அவிசுவாசிகள் வந்து அவன் சைடில் இருக்கிறாங்க, அவங்க பக்கம் இருக்கிறதுனால அவங்கள அதிகமாக டார்கெட் பண்ண தேவையில்லை. எதிர்பக்கத்தில் இருக்கிற ஆளை தான் அதிகமாக டார்கெட் பண்ண. அப்போ பொதுவாகவே விசுவாசிகளுக்கு அந்த அட்டாக்ஸ் வரலாம். அதாவது பிசாசானவன் எதிரி வந்து நம்மை பல விதங்களில் தாக்க பார்க்குறான், அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் எல்லாரும் பண்ணுறதை காட்டிலும் பிரசங்கியாரை இன்னும் அட்டாக் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு பிரசங்கியாரை இது பண்ணிட்டா எவ்வளோ ஜனங்களை அதன் மூலமாக நம்ம அடிச்சிடலான்னு தெரியும். அப்போது பல விதங்களில் இந்த அட்டாக்ஸ் வருது பாருங்க. பிசாசானவன் இருந்து சோதனைகள் வருது, டெம்டேஷன்ஸ், உபத்திரவங்கள் வரலாம்.